இந்த பனியன் துணியிலிருந்து பிரிக்கப்படும் நூல் வேஸ்ட் துடைப்பதற்கு மட்டும்தான் பயன்படுகிறதா? இல்லை, பல்வேறு தொழில்களுக்கு மூலப்பொருளா இது பயன்படுகிறது என்ன அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். வணக்கம். வாசுதேவன், சேர்மேன், ஆத்மா சோசியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் மற்றும் ஃபிஜிபியூர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், திருப்பூர். பனியன் துணியிலிருந்து நூல் வேஸ்ட்டை பிரித்திருக்கிற தொழிலை 2021 நம்ம தமிழ்நாட்டினுடைய அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுத்து அந்த தொழிலை செஞ்சிட்ருக்கிறோம். நிறைய பேருக்கு இன்னும் சந்தேகம். 6800 மிஷினுக்கு மேலே இவங்க கொடுத்துருக்காங்க. இவ்வளவு நூல், இந்த நூலில் விழுகிற வேஸ்ட்டு, இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இன்னும் நிறைய பேருக்கு இருந்துகிட்டே இருக்கு. குறிப்பாக அப்படிங்கிறது இந்த காட்டன் நூலில் ஃபைபராக மாற்றி அந்த ஃபைபர் ஆஸ்பெட்டாஸ் தயாரிக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் பெரிய லெவலில் பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற ஒரு உண்மை நிறைய பேருக்கு இது வரைக்கும் நாங்கள் சொல்லாமல் இருந்தோம். நம்ம இந்த நூலை பிரிக்கிறோம். அந்த உதறி கொடுக்கக்கூடிய அந்த வேஸ்ட் எல்லாம் இந்த ஆஸ்பெட்டாஸ் ஷீட்டு கம்பெனிக்கு அந்த ஃபைபர் போர்டு தயாரிக்கிறதுக்கு பெருவாரியாக அது பயன்படுது. இன்னும் நிறைய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்கு அந்த காட்டன் ஃபைபர் யூஸ் ஆகுது. ஆனால் நம்ம இந்த ஃபைபர் ஷீட் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு இந்த வேஸ்ட்டை எல்லாம் நம்ம அனுப்பி அவர்கள் அந்த காட்டன் வேஸ்ட்டை அரைச்சி எப்படி அவர்கள் ஃபைபர் தயாரிக்கிறாங்க, அதனால் எந்த அளவிற்கு அதன் பயன்பாடு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம அந்த வேஸ்ட்டை அனுப்பக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரி ஒரு மாதத்திற்கு 1000 முதல் 1500 டன் இந்த ஃபைபர் போர்டை தயாரிக்கிறாங்க. அவர்கள் ஒரு நாளைக்கு கொள்முதல் செய்யக்கூடிய இந்த காட்டன் வேஸ்டோட அளவு மினிமம் 30 டன். அதனால் இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டே இருந்தது. அதனால் இன்றைக்கி வாடிக்கையாளருடைய சந்தேகத்தெல்லாம் தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோவை இன்றைக்கி நாங்கள் பதிவேற்றம் பண்ணுறோம். நீங்கள் பார்க்கலாம், இந்த காட்டன் வேஸ்ட் எப்படி பல்ப்பாக மாற்றி அந்த பல்ப்பு எப்படி போர்டாக மாறுது, என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். அப்போ நம்ம துணி எடுக்கிறோம். அந்த துணியை நீங்கள் நூலாக பிரித்து உதறி கொடுக்கும்போது அந்த நூல் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டுக்கு பயன்படுது. இந்த அரைச்சி வேஸ்ட் ஆகுது இல்லையா, அந்த 5%லேருந்து 7% வேஸ்டேஜ் வரும்னு சொல்கிறோம். அந்த வேஸ்டேஜ் நம்ம திரும்ப உங்கள்கிட்ட இருந்து வாங்குகிறோம். அந்த வேஸ்டேஜ் எல்லாமே ஃபைபர் யூனிட்டில் ஃபைபர் போர்டாக தயாரிக்க பயன்படுகிறது. ஒரு நாளைக்கு 30 டன்னுக்கு மேலே நமக்கு தேவை இருக்கிறது. எதிர்வரும் காலத்தில் இப்போது இன்னொரு இயந்திரம் ரெடி ஆகிட்டு இருக்குது. அந்த இயந்திரத்தை பயன்படுத்தி நீங்கள் வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அந்த காட்டனெல்லாம் நீங்கள் அரைச்சி கொடுத்தாலும் இந்த ஃபைபருக்கு பயன்படுத்தும் வகையில் அடுத்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்த இருக்கிறோம். அடுத்தது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைபர் கம்பெனிக்கு உங்கள் வீட்டில் பயன்படுத்தி தூக்கி வீசப்படும் அந்த காட்டனை எல்லாம் நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை திரும்ப பைபேக் எங்களுக்கு கொடுக்கும் வகையில் ஒரு திட்டத்தை வெகு விரைவில் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். இப்படி வாடிக்கையாளர்களுக்கு தேவையான தொழில் வாய்ப்புகளை கண்டுபிடிச்சி வீட்டில் இருந்தே தொழில் செய்து அதன் மூலம் அதிக வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை நமது ஃபிஜிபியூர் குழுமம் தொடர்ந்து உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் அப்படிங்கிறது 6000க்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த பனியன் துணியிலிருந்து நூல் வேஸ்ட்டை பிரித்தெடுக்கும் தொழிலை செஞ்சிட்ருக்கிறாங்க. அந்த இயந்திரத்தில் நம்ம 4 மாடல் கொடுத்துருக்குறோம். பேசிக் மாடல் 75,000 ரூபா, 100% டஸ்ட் ஃப்ரீ 95,000 ரூபா. ஒரு இயந்திரத்தில் 2 பேர் உட்காந்து வேலை செய்யக்கூடிய இயந்திரம் 1,25,000 ரூபா.
அதிலே டஸ்ட் ஃப்ரீ 1.5 லட்சம் ரூபாய். இதை வந்து நம்ம 10 ஆண்டு கால ஒப்பந்த அடிப்படையில் இந்த வியாபாரத்தை நம்ம கொடுக்குறோம். இஎம்ஐ வசதியில் இயந்திரத்தை நம்ம கொடுத்துட்ருக்குறோம். நிறைய பேர் வாடகைக்கு எடுத்து தொழில் செஞ்சிட்ருக்குறாங்க. வாடகைக்கு நீங்கள் எடுக்கணும்னா 30,000 ரூபா டெபாசிட் கட்டி மாதம் 2,500 வாடகை கட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த இயந்திரம் கிடைக்கும். இப்படி ஒரு விஸ்வரூப வெற்றி தொழிலாக 2021 இருந்து இந்த பனியன் துணியிலிருந்து நூல் வேஸ்ட்டை பிரித்தெடுக்கும் தொழில் வெகு சிறப்பாக தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் நீங்கள் எந்தாவது ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டால் கண்ட தொழிலில் போய் காசை போட்டு வீணாக்காமல் ஒரு சிறிய முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடிய இந்த பனியன் துணியிலிருந்து நூல் வேஸ்ட்டை பிரித்தெடுக்கும் தொழிலில் நீங்கள் முதலீடு போட்டு இந்த இயந்திரத்தை வாங்கி தொழில் செஞ்சீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 30,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். அப்போது இந்த வேஸ்ட்டாக போகக்கூடிய அந்த கழிவுகளை கூட நீங்கள் பணமாக மாற்றக்கூடிய லெவலுக்கு இந்த தொழில் வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த தொழிலை நீங்கள் ஒரு நம்பிக்கையோடு தேர்ந்தெடுத்து செய்யலாம். படித்த இளைஞர்களுக்கும் பட்டதாரிகளுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் இல்லத்தரசிகளுக்கும் ஒரு சிறிய முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடிய இந்த தொழில் வீட்டிலிருந்தே செய்யக்கூடிய ஒரு எளிமையான தொழிலாக இருக்குது. இதற்கு தேவையான துணியை நமது நிறுவனம் இலவச டோர் டெலிவரியில் கொடுக்குது. நீங்கள் தயாரித்த நூல் வேஸ்ட்டினை இலவச பிக்கப் செய்கிறோம். அதனால் நீங்கள் நம்பி இந்த தொழிலை செய்யலாம். நன்றி, வணக்கம்.